லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? திரு ராமசுப்ரமணியன், இது போன்ற ஒரு முன்னிலை நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் பெற்று ஹரியானாவிலே காங்கிரஸ் ஆட்சியை அமைக்கும், காஷ்மீரிலே ஒரு இழுபறி இருக்கும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போது முன்னிலை நிலை மாறி இருக்கிறது. ஹரியானாவிலே பாஜகவுடைய கை ஓங்கி இருக்கிறது. காஷ்மீரிலே இந்தியா கூட்டணி அதிக இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறது. தங்கள் பார்வை. நான் முதல் சுற்றில் சொன்னது போல காங்கிரஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்ததாக தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் போன எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்த்து தான் போட்டி போட்டார்கள் ஹரியானாவில். அப்போ பிஜேபிக்கு 5 இடம், இவங்களுக்கு 5 இடம் கிடைச்சது. அப்போ இவங்க இணைந்து கூட 5 இடம் தான் அவர்களால் பெற முடியுது. கிட்டத்தட்ட 50-50 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஆம் ஆத்மியை அவங்க கைட்டி விட்டாங்க. ஸோ இதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு செட்பேக் வந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா 500-1000 ஓட்டுகளே மிகப்பெரிய அளவிற்கு வித்தியாசங்களை கொடுக்கின்றன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க பண்ணினது ஸ்ட்ராட்டஜிக்கலி தெர் இஸ் அ மிஸ்டேக் என்று நான் நினைக்கிறேன். அதனால யாரும் முன்னாடி பேசினவர் சொன்னார், ஆம் ஆத்மியை கழட்டி விட்டது இவங்களுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் அட்வான்டேஜ் பிஜேபி. ஆம் ஆத்மி தனியாக நிற்க வச்சதுனால காங்கிரஸ் கிடைக்க வேண்டிய ஓட்டு, அதாவது 2 பேரும் சேர்ந்து இணைந்து கிடைக்கக்கூடிய ஓட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. ஆன்டி பிஜேபி ஓட்டு பிரியாம அப்படியே அது பிரியப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கின்றேன். சரி, இப்ப இதுதான் இருக்குமா அப்படின்னு சொன்னா தெரியல. ஏன்னா இப்ப ஆஸ் ஆஃப் நவ் 52 இடத்துல பிஜேபியும் 33 இடத்துல காங்கிரஸும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல நம்பர் தான். டிஃபரன்ஸுங்கிறது ஒரு குட் நம்பர். 9 இடம் அதிகமாக இருக்கின்றது. இது இப்படியே தொடர்ந்து செல்லுமா அப்படின்னு தெரியல. ஆனால் இதே நிலைமை தொடருமே ஆனால், பிஜேபி வெற்றி பெறுமே ஆனால், இது இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் விக்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2014க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 3% தான் அவங்க ஓட்டு இருந்தது பிஜேபிக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையை மாத்தி 2014 அவங்க வெற்றி பெறுகின்றார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்றார்கள். 3வது முறையும் வருகின்றார்கள் என்றால் இது மிகப்பெரிய விக்டரி என்று தான். அதாவது இப்ப பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவிற்கு செருகல் இந்தியா முழுக்களும் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி பரவலாக நாம் பேசத்தான் செய்கின்றோம். இருந்தாலும் கூட ஹரியானால அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள். ஒண்ணு, இந்த ஜாட் எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் எஸ்சி ஓட்டெல்லாம் அவர்களுக்கெல்லாம் வராது என்று இருந்தது. அப்புறம் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு லீகலா எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஒன்றும் ஒத்துக்கவே இல்லை. அதாவது இந்த விவசாய சட்டத்தின்படி. அப்ப எதுவுமே நம்ம எதிர்பாராத விதமான காங்கிரஸ், அதாவது பிஜேபி தன்னுடைய ஸ்டாண்ட உறுதியாக இருந்ததுனால அதை மக்கள் விரும்புகின்றார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றது. ஆகவே இது ஏதோ ஏனோ தானோன்னு இப்ப இவங்க நிச்சயமாக வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா இட் இஸ் டெஃபினட் பிக் விக்டரியாக தான் எனக்கு கிட்டத்தட்ட 32 இட்ஸ் அ வெரி பிக் நம்பர். 19 இடம் டிஃபரன்ஸ் இருக்கின்றதுன்னா அவ்வளவு ஈஸியா அவங்களால மேக்கப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி இருந்தது 58 இருந்து, நான் இல்லைன்னு சொல்லல, 58 59 வரைக்கும் போச்சு. பட் இப்ப ஒரு ஓரளவு ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும் பொழுது இந்த மாதிரி லீடு இருக்குன்னா, ஆனா ஹரியானாவில் சொல்லியிருக்காரு, ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு, நண்பகல் 12 மணிக்கு பிறகுதான் உண்மையான வெற்றி நிலவரம் தெரிய வரும், வெற்றிக்காக காத்திருக்கிறோம்னு பூபேந்தர் சிங் ஹூடா சொல்லியிருக்காரு. இப்ப ஆமா, அவன் அப்புறம் செல்ஜாவும் சொன்னாங்க. இப்ப நம்ம சமீபத்துல செல்ஜா அவர்களும் வெயிட் பண்ணுங்க, நாங்க தான் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உறுதியாக சொல்றாங்க. நாம ரைட் ஆஃப் பண்ண முடியாது சார், இந்த கட்சி நம்ம ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது. அவங்களுடைய நம்பிக்கையை நான் ஏன்னா அவங்க தான் களத்தில் இருக்கிறோம், நாம இங்க உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கலாம். பட் தேர் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் தி ஃபீல்டு. அவங்களுக்கு தான் கரெக்டா என்ன நடக்கிறதுங்கிறது தெரியும். அதனால அதை நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை. பட் இருந்தாலும் கூட இப்ப இதே மாதிரி நிலைமை நீடிக்குமே ஆனால் இது ஹேட்ரிக் ஃபார் பிஜேபி. இட் இஸ் அ வெரி பிக் விக்டரி. இன்ஃபேக்ட் எவ்வளவோ எகென்ஸ்ட் சோ மெனி ஆட்ஸுக்கு
எதிராக இவர்கள் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது வந்து சாதாரண வெற்றியாக இருக்க முடியாது. ஈவன் அஸ்வினி 500 ஓட்டு தான் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா கூட ஜெயிச்சதுதான். ஒரு ஓட்டா இருந்தாலும் ஜெயிச்சதுதான். ஹரியானாவை பார்த்தோம்னா INLD உடைய தலைவர் அபய் சிங் சௌதாலா பின்னடைவில் இருக்கிறாரு. ஜனநாயக ஜனதா கட்சியினுடைய தலைவர் துஷ்யந்த் சிங் சௌதாலா பின்னடைவில் இருக்கிறாரு. வினோஷ் போகத்து பின்னடைவில் இருக்காங்க. இப்படி நிறைய முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் திடீரென்று பின்னடைவை சந்திக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஒரு 51 தொகுதிகளில் 500 வாக்கு தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குல்ல. நான் ஏற்கனவே ராஜீவ்காந்திட்டையும் அதை கேட்டிருந்தேன். 1031 வேட்பாளர்கள் இருக்காங்க. கட்சிகள் தனிச்சு பிரிஞ்சு நின்னது 464 சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்குமா? இல்ல சௌதாலாவை பொறுத்த வரைக்கும் he lost the credibility sir. போன எலெக்ஷன்ல he worked against BJP. நான் பிஜேபி எதிராக வேலை செய்கின்றேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சௌதாலா கேட்டுட்டாங்க. ஆனால் அவங்க அதே பிஜேபியோட போய் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்தார்கள். அப்ப ஒரு மிகப்பெரிய பொருந்தாத கூட்டணியாக மாறியது. இல்லைன்னா டெஃபினட்டா போன தடவை அவங்க ஆட்சிக்கு பிஜேபி வந்திருக்க முடியாது. சௌதாலாவுடைய சப்போர்ட்னால தான் வந்தது. அப்படி இருக்கும்பொழுது மக்கள் என்ன நினைச்சாங்க, நான் என்னடா இவங்க நமக்கு பிஜேபி அகென்ஸ்டாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களோட போய் சேர்ந்துருக்காங்க, பிஜேபியோட போய் சேர்ந்துருக்காங்கன்னா அப்ப வந்து they have lost the credibility அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவான சமாச்சாரம். அது மாதிரி இப்ப JNK பொறுத்த வரைக்கும் ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் தலைவருமான பூபிந்தர் சிங் ஹூடா பின்னடைவை சந்தித்து வருவதையும் இப்ப அண்மை செய்தியா பார்க்க முடிகிறது. ஹரியானாவோட முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸினுடைய மாநில தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போல தேசிய லோக் சக்தியினுடைய அபய் சிங் சௌதாலாவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இப்ப நான் தொடர்ந்து பேசலாமா? இந்த ஒரு அப்டேட் சார், தொடருங்க சார். இப்ப JNK பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க என்னதான் 1000 நல்லது அப்படின்னு சொன்னா கூட நீங்க காஷ்மீர்ல நீங்க போய் பார்த்தா தெரியும். ஒரு 100 அடிக்கு ஒரு போலீஸ் இது ராணுவ வீரர் அங்கங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஒரு பயத்தோட இருக்காங்க. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா அந்த காஷ்மீர்ல நீங்க பயணம் செய்யும் பொழுது ஆர்டிகல் 370 எடுத்துட்டாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மக்கள்கிட்ட கேட்டா ஒரு மாதிரியா நம்மளை பார்த்துட்டு இங்க எதுக்காக வந்தீங்க, காஷ்மீரை பார்க்க வந்தீங்க, பார்த்துட்டு போயிட்டே இருங்க, இதெல்லாம் பத்தி எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்க. அது அவங்க மனசுல வந்து அது வெறுப்பு தான் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நான் பார்க்கின்றோம். அவங்க ஒன்றும் ஓப்பனா சொல்ல மாட்டேன்றாங்க. அது நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்டால் நமக்கே பிரச்சனை வரலாம். எதற்காக நான் சொல்றேன்னா, அங்கே நம்ம இப்போ இந்த ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு நடந்த சமாச்சாரத்தை நான் பேசுகின்றேன். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆர்டிகல் 370 எடுத்ததை பத்தி நிறைய வருத்தம் தான் இருக்கிறதாக தெரிகின்றது. என்னதான் டெஃபினட்டா இது குறைஞ்சிருக்குன்னு தெரியும், தீவிரவாதம் குறைஞ்சிருக்குங்கிறது. தொடர்ந்து திரு ராமசுப்ரமணியன், நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அரை மணி நேரத்திற்குள்ளாக இறுதி வடிவம் ஓரளவுக்கு வடிவத்திற்கு வந்துவிடும் என்று சொல்றாங்க. நிறைவா உங்க பார்வை சார்? நான் முதல்ல ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொன்னேன், இது வந்து லெப்டினன்ட் கவர்னர் வயசுண்டு மிகப்பெரிய சூதாட்டம் நடக்கின்றது, நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி, காங்கிரஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு நாம எப்படியும் ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை JNKல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். திரு பிரியன் அவர்கள் அதை நான் சொன்னதை உறுதிப்படுத்தினார். அதாவது அவர் இன்னும் ரொம்ப பிளண்டாவே சொன்னார், அதாவது யார் வெற்றி பெற்றாலும் சரி நாங்க தான் வெற்றி, ஏன்னா எங்களுக்கு லெப்டினன்ட் கவர்னர் எங்க கையில தான் இருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் அழகாகவே அவர் குறிப்பிட்டார். இரண்டாவதாக திரு அதாவது இந்த SC ஓட்டு ஷெல்ஜா அவங்கள வந்து ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப அழகா குறிப்பிட்டார். அதாவது அந்த அம்மா ஒரு 6-7 பேர் தான் உங்களுக்கு, பட் கூடாக்கு 70% மேல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை கொடுக்கறது அப்படிங்கும்போது இவங்க 2 பேர் கூட அடிக்கடி தகராறுனால டெஃபினட்டா இட் ஹஸ் காஸ்ட் தி டெஃபினட் விக்டரி ஃபார் காங்கிரஸ். அது டெஃபினட்டா அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, அது பண்ண முடியாம போயிடுது. அதற்கு காரணமே அவங்க உள்ளுக்குள்ள ஏற்பட்ட பிளவுகள், அதன் தான் காரணம். அதுவும் குறிப்பாக SC கம்யூனிட்டி 20% மேல இருக்கிறவங்க அவங்க எங்களை ஒதுக்குகின்றார்கள் அப்படிங்கிற நிலைமையில நீங்க ஜாட் மட்டும் இல்லை, நீங்க SC கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இடத்துலையும் கூட
பிஜேபி நிறைய வெற்றி பெற்றிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய புள்ளிவர்கள் வருகின்றன. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு முன்னாடியே சொன்னாங்க என்னன்னா, இந்துத்துவா இஷ்யூவை நாங்க கையில் எடுப்போம் அப்படின்னு. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எங்க கையில இருக்கிறது மிகப்பெரிய ஆயுதம், அது ஹிந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஐ திங்க் அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பசுவா இருக்கட்டும், பசுவதையா இருக்கட்டும், அல்லது ஹிந்துக்கள் அப்படிங்கறது சொல்றதுங்கிறதுலே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய இடம் தான் அது. அதனால மற்ற இஷ்யூஸ் எல்லாம் மறைஞ்சு போய் ஹிந்துத்துவாங்கிறது பிரிடாமினா வந்திருக்கின்றது. அதன் காரணமாக இன்னைக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சி வருகின்றது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை முடிவுகளில் சில பல்வேறு மாற்றங்களை பார்க்க